சிம்பிளான வீட்டு ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாமா? அதுக்கு நான் தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை எடுத்திருக்கேன், கொத்தமல்லி தேவை, தென் பூண்டு உரித்து தட்டி எடுத்திருக்கேன், ப்ளஸ் மிளகு கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது தவிர நமக்கு உப்பும் கொஞ்சம் மிளகா பொடியும் அவ்வளோதான் தேவை. மற்றபடி வேறு எந்த மசாலாவும் நமக்கு தேவையில்லை. ஆயில் போட்டு, கடுகு போட்டு, கருவேப்பிலை போட்டு நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். அந்த சிக்கனை போட்டுக்கலாம். இதில் நம்ம சிக்கன் தோலோடு சேர்த்துக்கிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ரையில் நமக்கு அந்த தோல் தனியாக சாப்பிட்ற மாதிரி எந்த ஒரு ஃபீலும் இருக்காது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் எந்த ஒரு தண்ணியுமே போடல. சிக்கன்லேருந்து நமக்கு கொஞ்சம் தண்ணி வெளியில் வரும், அந்த தண்ணி தான் அது. இது கூட நம்ம மிளகா பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் போட்டிருக்கேன், ப்ளஸ் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால், இந்த சோம்பையும் மிளகையும் ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ளஸ் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி இந்த ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தென் நம்ம இது கூட கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியான காரசாரமான வீட்டு ஸ்டைலில் ஈஸியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ரெசிபி பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.